சேவலும் சின்னம் வந்ததுக்கு? அப்போ காங்கிரஸ் காரணம் இல்லைன்னா இப்போ பிஜேபி காரணம் இல்லை. ஆகவே இன்னைக்கு அவர்கள் பாவத்தின் கனத்தின் காரணமாக அதிமுக 3ஆக பிளந்தது. அதோடு மட்டுமில்லாமல் டிடிவி தினகரன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தினிலிருந்து பண திமிர், ஒரு வல்கர் எக்ஸ்போசர் ஆஃப் மணி பவர் அது காட்டி கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. 89 கோடி எப்படி கொடுத்தோம்னு. அதனால் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன், அரசியல் சட்டத்தால் பாராளுமன்றத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு தேர்தல் ஆணையம். அது தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதில் எந்த விதத்தில் மத்திய அரசாங்கமோ பாரதிய ஜனதா கட்சியோ காரணம்? அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், அந்த மாதிரியா அரசியலே இல்லாத வீரமணி முதற்கொண்டு ஏதேதோ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இந்த ஜன்னி ஜுரத்தில் இருக்கிறவன் உளறில் இருக்கிற மாதிரி ரொம்ப பேர் உளர்றாங்க. ஆனால் அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழகத்தில் பிஜேபி கால் வந்து முடியாது, அதுக்கு நாங்கள் விடமாட்டோம் ஸ்டாலின் இவங்க காலு பதிச்சது எடுத்து நடக்க முடியாமல் பதிஞ்சே இருந்துட போகுது. அதை பற்றி கவலைப்படட்டும் ஸ்டாலின். ஏனென்று சொன்னால் 91 கருணாநிதி ஒருத்தர் தான் ஜெயிச்சாருங்கிறத நான் ஸ்டாலினுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த ஒருத்தரும் சட்டமன்றத்தை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லாமல், முதுகெலும்பு இல்லாமல் தன்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர் திமுக தலைவர் கருணாநிதி. அதனால் இப்படிப்பட்ட கோழைகள் எல்லாம் சேர்ந்து பிஜேபி பற்றி பேச வேண்டாம், காலம் பதில் சொல்லும். சார், இந்த பிரச்சனையில் அதாவது கலைஞரோட காலத்திற்கு முன்னே திமுக அழிச்சுடணும்னு சொன்னீங்க மைக்கில் பேசும்போது. நிச்சயமாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக திராவிட இயக்கங்கள் 50 வருஷமாக தமிழகத்தை பாலைவனமாக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, காவிரி டெல்டா விவசாயிகளை வஞ்சித்தது கருணாநிதியும் திமுகவும். ஏனென்றால் 1924 மைசூர் ஸ்டேட்டுக்கும் மெட்ராஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஏற்பட்ட காவிரி நதிநீர் பகிர்மான ஒப்பந்தத்தை, 50 ஆண்டுக்கான ஒப்பந்தத்தை 74 புதுப்பிக்காத குற்றவாளி கருணாநிதி.